வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் ஆப்டிக்ஸ் யூனிட் 2 ஒளியியல் லெசன் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல் விதிகளை பற்றியும், லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியோடைய பண்புகளை பட்டியலிடுதல், எக்ஸ்பிளைன் த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அண்ட் இட்ஸ் வேரியஸ் கைண்ட், ஒளிச்சிதறலோட பல்வேறு வகைகளையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Light is a form of energy which travels in the form of waves. ஒளி அப்படின்றது ஒரு வகை ஆற்றல், அது அலை வடிவில் பரவுது. The path of light is called the ray of light and a group of these rays are called as beam of light. ஒளி செல்லக்கூடிய பாதையை ஒளி கதிர் அப்படின்னு சொல்கிறோம். ரேஸ் என்ன சொல்கிறோம்? beam of light, ஒளி கற்றை அப்படின்ட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேசர் லைட்டை அடிக்கும்போது இது என்ன நம்ம சொல்லுவோம்? ரேஸ் ஆஃப் லைட். மொத்தமாக ஃபோக்கஸ் ஆகுது. இது என்ன சொல்லலாம்? நம்ம பீம் ஆஃப் லைட், ஒளி கற்றை அப்படின்ட்டு சொல்லலாம். எனி ஆப்ஜெக்ட் விச் கிவ்ஸ் அவுட் லைட் ஆர் டேர்ம்ட் அஸ் சோர்ஸ் ஆஃப் லைட். ஒளியை வெளியிடக்கூடிய மூலங்களை நம்ம என்ன சொல்கிறோம்? ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒளி மூலங்கள் தானாகவே ஒளிவிடக்கூடிய ஒளி மூலங்கள், செயற்கையாக ஒளிவிடக்கூடிய ஒளி மூலங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் டார்ச் லைட், அந்த லேசர் லைட்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒளியை வெளிவிடும். சம் ஆஃப் த சோர்சஸ் எமிட் தேர் ஓன் லைட், தே ஆர் கால்ட் அஸ் லூமினஸ் ஆப்ஜெக்ட். சில ஒளி மூலங்கள் தங்களுடைய ஒளியை ஒளிவிடுகின்றன. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒளிரும் பொருட்கள், லூமினஸ் ஆப்ஜெக்ட் சொல்கிறோம். ஆல் தி ஸ்டார்ஸ் இன்க்ளூடிங் தி சன் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் லூமினஸ் ஆப்ஜெக்ட். நட்சத்திரம், சூரியன் அதெல்லாம் லூமினஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்காட்டு. We all know that we are able to see the object with the help of our eyes, but we cannot see any object in a dark room. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருட்டில் நம்மளால் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. வெளிச்சத்தில் தான் நம்மளால் பொருளை பார்க்க முடியும். We can see the object only when the light is made to fall on the object and the light reflected from the object is viewed our eyes. ஒளிக்கதிர்கள் என்ன ஆகுது? பொருள் மேலே பட்டு அவற்றிலிருந்து எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் வந்து நம்மளுடைய கண்களை வந்து அடையுது. அப்படி அடையும் போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது? பொருளை பார்க்க முடியுது. நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து பார்த்துருப்போம், எல்லா ஆற்றலுக்கும் முதன்மை ஆற்றல் என்னது அப்படின்னு சொன்னால் சூரிய ஆற்றல், வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், அந்த ஒளியோடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல். லைட் ஆல்வேஸ் ட்ராவல் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன். எப்பொழுதுமே ஒளி வந்து நேர்கோட்டில் தான் செல்லும். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் தெரியும். அந்த ரேஸ் வந்து என்ன ஆகுது? பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக போகும். இதில் நமக்கு என்ன தெரியுது? லைட் ட்ராவல்ஸ் அலாங் த ஸ்ட்ரைட் லைன். லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்கம். ஒளி தான் தேவை, லிக்யூடு தேவை, சாலிட் மீடியம் தேவை, அப்படி இருந்தால் தான் போகும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இது வெற்றிடத்தில் கூட ஒளி வந்து என்ன பண்ணும்? பரவும். The speed of light in vacuum or air is c equal to 3 × 10⁸ meter per second. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், 3 × 10⁸ மீட்டர் வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ ஆகும்? லைட்டு ட்ராவல் பண்ணோம். அவ்வளவு ஸ்பீடாக காற்றில் வந்து ஒளி ஊடுருவி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை த வேவ் லென்த் லாம்டா அண்ட் த ஃப்ரீக்வன்சி மியூ விச் ஆர் ரிலேட்டட் பை த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். சி இஸ் ஈக்குவல் டு மியூ லாம்டா. சி வந்து என்னது? வெலாசிட்டி ஆஃப் லைட். இது எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, லைட் எப்படி இருக்கும்? அலை வடிவத்தில் பரவும். அதனுடைய அலை நீளம், வேவ் லென்த் அப்படின்றது அலை நீளம் லாம்டா. ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிர்வெண் மியூ. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சி, அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட் நமக்கு கிடைக்கும். கலர் லைட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஒளியுடைய வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களையும் அதிர்வெண்ணையும் பெற்றிருக்கும். இப்போ நம்ம இந்த மழை காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மழை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வானவில் தோன்றும். அதில் வந்து என்ன இருக்கும்? 7 நிறம் இருக்கும். எப்படி வானவில் தோன்றுது அப்படின்னு சொன்னால், அந்த நீர் துளிகளில் சூரிய ஒளி, அதாவது வெள்ளொளி கற்றை அதில் படும் பொழுது
அந்த விப்ஜிஆர் அந்த கலர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம லேபில் கூட வீட்டில் கூட செஞ்சு பார்ப்பீங்க. இதுதான் வந்து என்னது ப்ரிசம். ரெண்டு பக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஷைனிங்காக இருக்கும், ஒரு பக்கம் வந்து அன்பாலிஷ்டு சர்ஃபேஸ். இதை வந்து சன்லைட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஒயிட் ரேஸ் சன்னுடைய ஒயிட் ரேஸ் இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், 7 கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், விப்ஜிஆர் கலர்ஸ் கிடைக்கும். இதுக்கு ரீசன் என்ன, டிஃப்ரெண்ட் wavelength and different frequency. Among the visible light, violet light has the lowest wavelength and red light has the highest wavelength. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒளியில் வயலட் கலர் ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் ரெட் கலர் வந்து ஹையஸ்ட் வேவ்லென்த்தையும் பெற்றிருக்கும். When light incident on the interface between two media, it is partially reflected and partially refracted. ஒளியானது ரெண்டு ஊடகங்கள், அதாவது அடர்வு குறைந்த அடர்வு மிகுந்த அப்படின்னு ரெண்டு ஊடகம் இருக்குது. அதில் போகும்பொழுது ஒன்றில் வந்து என்ன ஆகுது, பகுதி அளவு எதிரொலிக்கும், இன்னொன்றில் பகுதி அளவு விலகல் அடையும். இதுதான் ஒளியோடைய பண்புகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 8 பாயிண்ட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 4 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். When a ray of light travels from one transparent medium into another obliquely, the path of the light undergoes deviation. This deviation of ray of light is called refraction. ஒளி கற்றை வந்து ஒரு ஒளி புகும் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு போகும்பொழுது அந்த பாதையில் என்ன அடையுது, விலகி அடைகிறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Refraction takes place due to the difference in the velocity of light in different media. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அடர்வு குறைந்த ஊடகம், அடர்வு மிகு ஊடகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரேரர் மீடியம், டென்சர் மீடியம். அப்போ அந்த மாதிரி போகும்பொழுது அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இந்த வெலாசிட்டியால் ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். த வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் மோர் இன் ரேரர் மீடியம் அண்ட் லெஸர் இன் டென்சர் மீடியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் இந்த லெசன் ஈஸியாக புரியும். ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் obeys 2 laws of refraction. First law of refraction, the incident ray, the refracted ray of light and the normal to the refracting surface all lie in the same plane. Incident ray அப்படின்னு சொன்னால் படுகதிர், ரிஃப்ராக்டர் விலகு கதிர், அப்புறம் படுபுள்ளியிலிருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடு, இவை எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஒரே பிளேனில் ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், த இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ராக்டர் ரே ஆஃப் லைட் அண்ட் த நார்மல் டு த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆர் லை இன் த சேம் பிளேன், ஒரே தளத்தில் அமையும். Second law of refraction. இரண்டாம் விதி, the ratio of the sine of the angle of incidence and the sine of angle of refraction. அதாவது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு செல்லும் பொழுது, நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஏர்லேருந்து வாட்டர், அது மாதிரி போகும்பொழுது சைனை இன்சிடென்ட் அதாவது படுகோணம் அதனோட சைன் மதிப்பிற்கும் ஆர் ரிஃப்ளாக்டருக்கும் சைன் மதிப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா μ2/μ1. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்னைல் விதி. ஸ்னைல் விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சே த லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த 2 லாவும் எழுதணும். த ரேஷியோ ஆஃப் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் த சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் 2 media, அதாவது rarer medium and denser medium. Refractive index gives us an idea how fast or how slow light travels in a medium. ஒரு மீடியத்தில் டென்சர் மீடியமாக இருக்கலாம், ரேரர் மீடியத்தில் இருக்கலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. The ratio of the speed of light in vacuum C to the speed of light in a medium V is defined as the refractive index of that medium. C/V is equal to mu. The speed of light in a medium is low if the refractive index of the medium is high and vice versa. ஒளியோட திசை வேகமானது
ஒளி விலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும் ஒளி விலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாக இருக்கும். When a light travels from a denser medium into the rarer medium, the refracted ray is bent away from the normal, drawn to the interface. ஒளி கதிர் எப்படின்னா டென்சர் மீடியம் அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்துக்கு போகும்போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகி. When light travels from rarer medium into a denser medium, when light travels from a rarer medium into a denser medium, the refracted ray is bent towards the normal, drawn to the interface. ஒளி கதிர் அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்துக்கு போகும்போது செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும். Refraction of a composite light, dispersion of light. கூட்டொளியில் ஏற்படக்கூடிய ஒளி விலகல். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நேச்சுரல் சோர்ஸ் என்னது அப்படின்னு சொன்னால் சன். இஃப் a source of light is produced a light of single color, it is known as monochromatic source. ஒரு ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை மட்டும் கொண்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் மோனோக்ரோமேட்டிக். On the other words, the composite source of light produces a white light which contains a light of different colors. நம்ம யூஸ்வலாக என்ன நினச்சிப்போம், வெள்ளை கலரில் ஒரே ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அதில் கூட்டொளி மூலங்கள் அதாவது காம்போசிட் சோர்ஸ் இருக்குது. பல்வேறு நிறங்களை உள்ளடக்கி இருக்குது. Sunlight is a composite light which consists of light of various colors or wavelength. அதில் நிறைய பல்வேறு நிறங்கள் அலைநீளங்களை கொண்ட கூட்டொளி தான் சன்லைட். Another example of a composite source is a mercury vapor lamp. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா பாதரச ஆவி விளக்கு. When a beam of white light or composite light is refracted through any transparent medium such as glass or water, it is split into its component colors. This phenomenon is called as dispersion of light. Example of dispersion of light, நிறமாலை. வெள்ளொளி கற்றை ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பொருளான காற்று அல்லது நீரில் போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதில் உள்ள நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடையுது. அந்த ஃபினாமினனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், நிறப்பிரிகை அப்படின்னு சொல்கிறோம். The band of colors is termed as spectrum. நிறங்களின் தொகுப்பை நம்ம என்ன சொல்கிறோம், நிறமாலை அப்படின்னு சொல்கிறோம். This spectrum consists of following colors: violet, indigo, blue, green, yellow, orange and red. இது ஈஸி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், விப்ஜிஆர். violet, indigo, blue, green, yellow, orange, red. இந்த கலர்ஸை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். Why do we get the spectrum when light is refracted by a transparent medium? This is because different color lights are bent through different angles. வெள்ளொளி ஒளி போகும் ஊடகத்தில் செல்லும்போது பல்வேறு நிறங்கள் தோணுது. எப்படி தோன்றுது அப்படின்னா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கோண அளவில் விலகல் அடையுது. டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸ் ஆர் bent through different angles. That is the angle of refraction is different for different colors. ஊடகத்தில் ஒளிக்கதிர் விலகு கோணமானது நிறங்களை பொறுத்து மாறுபடுது. Angle of refraction is the smallest for red and the highest for violet. சிவப்பு நிறம் குறைந்த விலகு கோணத்தையும் ஊதா நிறம் அதிகமான விலகு கோணத்தையும் கொண்டிருக்கும். From Snell's law, we know that the angle of refraction is determined in terms of the refractive index of the medium. Snell விதிப்படி ஒளி விலகல் எண்ணை தான் சார்ந்து அமையும். And the refractive index of the medium is different for different color light. இப்போ நம்ம பார்த்த பாயிண்டே தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஒளி விலகல் எண்ணை ஒரு கலருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். This indicates that the refractive index of a medium is dependent on the wavelength of light. ஊடகத்தினுடைய ஒளி விலகல் எண் ஒளி கதிரோட அலைநீளம் வேவ்லென்த்தை தான் அது டிபெண்ட் ஆகி இருக்கும். Scattering of light, ஒளி சிதறல். When sunlight enters the earth atmosphere, the atoms and molecules of the different gases present in the atmosphere refract the light in all possible directions.
நமக்கு இதில் லேயர்ஸ்லாம் காணப்படுது. மீசோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ராப்போஸ்பியர், அட்மாஸ்பியர் அதெல்லாம் தாண்டி தான் வந்து சன்லைட் இங்கே ட்ராவல் ஆகும். அது நிறைய கேஸஸ்லாம் இருக்குது. நமக்கு தெரியும் அட்மாஸ்பியரை சுற்றி எது குடம் மாதிரி இருக்குது, ஓசோன் அப்படின்ற கேஸ் இருக்குது. ஓசோன் கேஸ் மட்டும் இல்லை, நிறைய வாட்டர் வேப்பர் அது எல்லாமே இதில் இருக்கும். அப்படி எல்லாத்தையும் தாண்டி வரும்பொழுது என்ன ஆகுது, சன்லைட் ரிஃப்ராக்ட் ஆகுது, ஒளி விலகல் அடைகிறது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ஒளி சிதறல் அப்படி சொல்கிறோம். இன் திஸ் ஃபினாமினா the beam of light is redirected in all direction when it interacts with a particle of medium. மீடியம்ன்றது ஏர். இந்த ஏரோட வந்து இது இன்ட்ராக்ட் பண்ணுது. the interacting particle of the medium is called as scatter. எது ஸ்கேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏர். ஓகே, ஏரில் வந்து என்ன ஆகுது, இது ஆல் பாசிபிள் டைரக்ஷனில் இன்ட்ராக்ஷன் ஆகுது. இந்த இடத்துல ஸ்கேட்டர் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். When a beam of light interacts with the constant particles of the medium, it undergoes many kinds of scattering based on initial and final energy of light beam. Beam of light வந்து இந்த ஏரோட மீடியத்தோட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது நிறைய ஸ்கேட்டரிங் ஏற்படுது. பேஸ்ட் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி ஆஃப் லைட் பீம். இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் அப்படின்னும் போது என்ன ஆகும், நமக்கு தெரியும் ஒரு ரப்பர் பேண்ட் அப்படி இழுக்கும் பொழுது எப்படி இழுக்கிறோமோ அதனோட நல்ல ஸ்ட்ரெச் ஆகிட்டு திருப்பி பழைய நிலைக்கு வந்துடும். இந்த சேம் டைப் தான் வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். Elastic scattering. If the energy of the incident beam of light and the scatter beam of light are same, then it is called as elastic scattering. சிதறல் அடையும் ஒளிக்கற்றையோட தொடக்க, அதாவது இனிஷியல் அண்ட் ஃபைனல் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பேன். அதனை என்ன சொல்கிறோம், நம்ம மீட்சி எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். If the energy of the incident beam of the light and the scatter beam of light are not same. இதில் சிதறடையும் ஒளிக்கற்றையோட தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல் சமம் இல்லாமல் இருக்குது. இது என்ன சொல்கிறோம், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். The nature and the size of the scatterer result in different types of scattering. சிதறலை உண்டாக்கக்கூடிய துகளுடைய தன்மை மற்றும் அதன் அளவை பொறுத்து சிதறல்களை நம்ம வகைப்படுத்தலாம். Rayleigh scattering, Mees scattering, Tyndall scattering, Raman scattering. Rayleigh scattering. The scattering of sunlight by the atoms or molecules of the gases in the earth atmosphere is known as Rayleigh scattering. The color of sun is red at sunset and sunrise. சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், Rayleigh scattering அப்படின்னு சொல்கிறோம். Rayleigh scattering law states that the amount of scattering light is inversely proportional to the fourth power of its wavelength. Wavelength வந்து லாம்டான்ற தெரியும், fourth power of wavelength. The amount of scattered light, scatter light நம்ம எப்படி மார்க் பண்ணுறோம், எஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது inversely proportional to fourth power of the wavelength. According to this law, the shortest wavelength colors are scattered much more than the longer wavelength colors. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறைந்த அலைநீளம் கொண்ட நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைகிறது. ஒருத்தங்க நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, ஃபேட்டாக இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து நடக்கும்போது யார் வந்து நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க ஈஸியாக நடப்பாங்க. அதே மாதிரி இதில் வேவ்லென்த் அதிகமாக இருக்கக்கூடியது குறைவாக வந்து என்ன ஆகுது, சிதறல் அடைகிறது. When sunlight passes through the atmosphere, the blue கலருக்கு தெரியும் shortest wavelength is scattered to a greater extent than red color. ரெட் கலரை விட ப்ளூ கலர் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகும். ஏன் அப்படின்னா அதனுடைய வேவ்லென்த் குறைவு. ரெட் கலரு அதிகமாக ஸ்கேட்டர் ஆகாது. ஏன் அப்படின்னா அதனுடைய லாங்கர் வேவ்லென்த். திஸ் ஸ்கேட்டரிங் காசஸ் த ஸ்கை இஸ் அப்பியர் டு பி த ப்ளூ கலர். இதனால தான் வானம் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ளூ கலர். The sun rise and sunset, the light rays from the sun have to travel
larger distance in the atmosphere than at noon. இப்போ நம்ம அதிகாலையில் சூரியன் உதைக்கும் போதும் இல்லைன்னா மறையும் போதும் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பகலில் இருக்கிறத விட கலர் சேஞ்சஸ் வானத்தில் அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா சூரியன் அதிக அளவு வளிமண்டலத்தில் செல்ல வேண்டியது இருக்குது. Hence most of the blue light are scattered away and only the red light which gets least scattered reaches us. இப்போ நீல நிறம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அதிகமாக சிதறடையுது. அதனால நமக்கு வந்து என்ன ஆகும், சிதறடைகிறதுனால அது அந்த அளவுக்கு கண்ணில் தெரியாது. நமக்கு ரெட் கலர் வந்து குறைந்த அளவு சிதறடைகிறது. நமக்கு அப்போ அதிகாலையில் பார்க்கும் பொழுது ரெட் கலர் நமக்கு ப்ராம்ப்டாக தெரியும். therefore the color of the sun is red at sunset and sunrise. அதனால தான் வந்து சூரிய உதயம் மற்றும் மறையும் போது சூரியன் வந்து எப்படி நமக்கு தெரியுது, சிகப்பாக தெரிகிறது. மீ ஸ்கேட்டரிங், ஒளிச்சிதறல். மீ ஸ்கேட்டரிங் takes place when the diameter of the scatter is similar to or larger than the wavelength of the incident light. ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் துகளோடைய விட்டமானது அது படக்கூடிய ஒளிக்கதிரோட அலைநீளத்துக்கு சமமாகவோ அல்லது அலைநீளத்தை விட அதிகமாக இருக்கும்போது மீச்சிதறல் ஏற்படுது. The amount of scattering is depend on the wavelength. மீ scattering is caused by pollen, dust, smoke, water droplets and other particles in the lower portion of the atmosphere. இந்த மீ ஸ்கேட்டரிங் எங்கே ஏற்படுது அப்படின்னு பார்த்தா வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர்த்துளிகள் அதிலலாம் இந்த மீ ஸ்கேட்டர் ஏற்படுது. மீ ஸ்கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த cloud. நம்ம நிறைய நேரம் பார்க்கும் பொழுது வானம் வந்து எப்படி இருக்கும், வெண்மை நிறமான மேகக்கூட்டம் அதிகமாக இருக்கும். When white light falls on the water drop, all the colors are equally scattered which together form a white light. இப்போ வெள்ளொளி கற்றை வந்து மேகத்தில் உள்ள நீர்த்துளிகள் மேலே படும்பொழுது என்ன ஆகுது, வெள்ளொளி கற்றை எங்கேருந்து வருது, சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய வெள்ளொளி கற்றை மேகத்தில் உள்ள நீர்த்துளி போது படும்பொழுது அந்த நீர்த்துளிகள் அனைத்தும் சமமாக சிதறடைகிறது. மீ ஸ்கேட்டரிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஒயிட் cloud. அப்போ அனைத்து கலர்களும் சமமாக சிதறல் அடைய செய்கின்றன. அதனால் மீ ஸ்கேட்டரிங்கில் பார்க்கும் பொழுது வானம் என்ன கலரில் தெரியும், நமக்கு வெள்ளை கலர் மேகக்கூட்டம் தெரியும். டிண்டால் ஸ்கேட்டரிங், டிண்டால் ஒளிச்சிதறல். when a beam of sunlight enters into a dusty room through a window, then its path becomes visible to us. இப்போ நம்ம ஒரு ஜன்னல் வழியாக சூரிய ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பைப்லைன் மாதிரி ஒரு அழகாக உள்ளே என்ட்ராகும். இது அந்த காலத்துலலாம் குடிசை வீடு அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது ஏதாவது ஓட்டை இருந்ததுன்னா சூரிய ஒளி அழகாக உள்ளே என்ட்ராகிறது தெரியும். This is because a tiny dust particle present in the air of the room scatter the beam of light. This is an example of Tyndall effect. இப்போ அறையில் உள்ள காற்றில் இருக்கக்கூடிய தூசிகளால் ஒளிக்கற்றை சிதறடைகிறது. அதனால தான் நம்ம அறையில் உள்ள தூசிகள் வந்து லைட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகுது. This is an example of Tyndall scattering. The scattering of light rays by the colloidal particles in the colloidal solution is called as Tyndall scattering or Tyndall effect. கூழ்ம கரைசல் உள்ள கூழ்ம துகள்களால் ஸ்கேட்டரிங் ஏற்படுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிண்டால் ஸ்கேட்டரிங் ஆர் டிண்டால் எஃபெக்ட். கூழ்ம அப்படின்னா இந்த ஸ்டார்ச்சை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வழியாக லைட்டை நம்ம அடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஏற்படும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளாஸில் என்ன இருக்குது, கொலாய்டல் பார்ட்டிக்கல் இருக்குது. இதில் ஒரு பீம் ஆஃப் லைட் இதில் போகும்பொழுது என்ன ஆகுது, இதில் பெனிட்ரேட் ஆகி போகலை, ஊடுருவி செல்லலை, இது ஃபுல்லாக என்ன ஆகுது, ஸ்கேட்டர் ஆகுது. இதுதான் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா டிண்டால் ஸ்கேட்டரிங். ராமன் ஸ்கேட்டரிங், when a parallel beam of monochromatic அதாவது சிங்கிள் கலர் லைட் passes through a gas or liquid or transparent solid, a part of light rays are scattered. வாயுக்கள் அல்லது திரவங்கள் அல்லது ஒளி புகக்கூடிய தன்மை கொண்ட திண்மங்கள் அதாவது கிளாஸாக கூட இருக்கலாம், அதில் போகும்பொழுது ஒரு பகுதி மட்டும் சிதறல் அடைகிறது. The scattered light contains some additional frequencies other than that of the incident rays.
This is known as Raman scattering or Raman effect. ஒளி கதிரானது தூய திரவங்கள் இல்லைன்னா ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களில் உள்ள துகள்களோட வினை புரியும் போது ஒளிக்கதிரோட அலைநீளம் அல்லது அதிர்வெண்ணில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக தான் நம்ம என்ன சொல்கிறோம், ராமனுடைய ஒளிச்சிதறல் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த ராமனுடைய ஒளிச்சிதறல் வந்து ரொம்ப ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸு கிடச்சிருக்கு. இதை வந்து என்ன சொல்கிறோம், சர் சி.வி. ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர் சி.வி. ராமன் எஃபெக்ட் அதை வச்சு தான் அவர் கடல் ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணார். ராமன் ஸ்கேட்டரிங் இஸ் டிஃபைன்ட் அஸ் த interaction of light rays with the particles of pure liquid or transparent solid which leads to a change in wavelength or frequency. அது தூய திரவங்கள் இல்லைன்னா ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்கள், அது கிளாஸாக கூட இருக்கலாம், அதனுடைய ஒளிக்கதிர் வந்து என்ன பண்ணுது, வினை புரியுது. அப்படி வினை புரியும் போது ஒளிக்கதிரோட அலைநீளம் மற்றும் அதிர்வெண்ணில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ராமன் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்கிறோம். The interaction of light rays with a particle of pure liquid or transparent solid which lead to a change in wavelength or frequency. The spectral lines have frequency equal to the incident ray frequency is called the Rayleigh line. நிறமாலையோடைய அதிர்வெண்ணும் படுகதிரோட அலைவெண்ணும் சமமாக இருந்தால் என்ன சொல்கிறோம், நம்ம Rayleigh lines அப்படின்னு சொல்கிறோம். And the spectral lines which are having the frequency other than the incident ray frequency are called Raman lines. புதிய அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலைகளை என்ன நம்ம சொல்கிறோம், ராமன் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The lines having frequencies lower than the incident frequency is called Stokes lines. கதிரோட அதிர்வெண்ணை விட குறைவான ஃப்ரீக்வன்சி கொண்ட ஸ்பெக்ட்ரத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டோக் lines அப்படின்னு சொல்கிறோம். and the lines having frequencies higher than the incident frequencies are called anti-stroke lines. படுகதிர் அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட நிறமாலைகளை என்ன சொல்கிறோம், ஆன்டி-ஸ்ட்ரோக் வரிகள் அப்படின்ட்டு சொல்கிறோம், ஆன்டி-ஸ்ட்ரோக் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.